கையிலே கொண்டு வந்துட்டா இல்லையா? வேலையில உடக்கா அடிச்சுட்டு இருந்தாங்க, கையிலே பிடிச்சிட்டு நீ ஒட்டக்கா அடிக்க கூட ஆக மாட்டா. நீங்க கிணறு மேட்டமே மந்திரிமார்களே, என்னை கண்டால் உலகத்துல யாவற்ற பேர்களோ எப்படி நடக்கணும்? நான் நடக்கிறேன்னு அதே தெரியலையா? அடுத்தீங்களையா சொல்லு. நாம எனக்கு அடக்கமாதான் இருக்கணும். எல்லாமே உங்களுக்கு அடக்கம் தாங்க. இங்கப்பா எல்லாருமே அடக்கமா இருக்கிறாங்களா? ஆமா. ஏதாவது ஒரு தூசு துரும்ப எவனாவது மீறி நடந்து விடுவானா? இல்லையா ஐயல சொன்ன உங்களை சொல்லணும் நானு. மந்திரிமார்களே, அப்படி இருந்தா எனக்கு என்னலாம் பண்ணுது தெரியுமாடா? சொல்லட்டமா? ஐயோ எங்க கையில் தேகமாகப்பட்டது இருக்கு. அப்படியே பச்சை 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 பச்சைன்னு ஊறுகிறா. அப்படி நம்ம நம்மன்னு. ஆமா. ஏங்க ஏதாவது பண்ணு போல தோணுகிறாடா? காடல்ல குட்டிக்கார உன கூப்பிடுறாங்க. என்னடா பொட்டிக்காரங்க கிட்டிக்காரங்களா? மகாராஜா அவன கேட்டா தெரியாது. அவன கேட்டா தெரியுது இல்ல? ஆமாங்க. டேய் இவன் என்ன பண்ணா? டேய் இங்க வா. நான் வந்தங்க. அறம்பார அருகட்ட கூதி அப்படிங்கறான். டேய் மகாராஜா நான் சொல்லுங்க. சொல்லியா? நான் சொல்ல மகாராஜா அம்மா சொல்ல. நான் சொல்ல அவங்க ரெண்டு போய்டா. ஓஹோ சம்பளங்களே சொத்துக்கு அடியா. ஆனால் மந்திரிமார்களே மகாராஜா அப்படி இருக்கும்போது நான் இவ்வளவு நாளாகத்தானே இந்த உலகத்தில் இருக்கிறேன் அல்லவா? அப்படி இருக்கும்போது நாம வெறாளாவே இருக்கிறோம்டா. அதுதானே எப்படிங்க இப்படியே இருக்கிறது? யார் யாரோ எதோ பண்றாங்க. நாம வந்து உலகத்துல கடவுள் யாரு? நீ தாங்க. ஆமா கடவுளுங்கிறது நீங்க தாங்க. உங்களோட பெரிய கடவுளா இருக்க முடியும். ஆனா அது பின்னாடி இப்போ ஒரு சமாச்சாரம். எப்படிங்க? எப்படி என்றால் உலகத்திலே மும்மூர்த்தி தேவர்கள் இருக்கின்றார்கள். ஆமா சத்தியலோகத்தை ஆண்டு வரக்கூடிய யானை முதல் எறும்பு வரை 84 லட்சம் சிவராஜிகளுக்கு எல்லாத்துக்கும் பிண்டாம் பிடிச்சு போடக்கூடிய பிரம்மதேவன் இருக்கின்றார்கள். ஆமா அவர் ஒண்ணு ஆண்டு வரக்கூடிய விஷ்ணு விஷ்ணு இருவர். சரி முக்கந்தார் ஆகிய பரமேஸ்வரன் 3 பேத்துல முதல்ல பிண்டாம் பிடிச்சு போடுற ஒரு ஆறு 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 எவனே விட்டு போறான். எனக்கு என்ன போகுது? நான் வாங்குறேன் நீ ஒண்ணு அப்படி சாத்து. மந்திரிமார்களே ஏங்க பிரம்மாங்க அதோ பிரம்ம தேவரிடம் இந்த அசுரனாகப்பட்டவன் சரி நான் வரவாங்க வேணும் அல்லவா? இது அருமையான வாசனை. ஆமா எப்படி
சத்தியலோகம் சென்று அந்த சதுர்முக பெருமாவிடம் சரி நம்ம வாங்க செல்ல வேணுமல்லவா? பிரம்மாவிடத்துல ஆமா ஆமாங்க ஆமாங்க போலாமா? அப்படியே போலாம். ஆல்ரெடி சத்தியலோக தன்னின் அடியே சத்தியலோகம் வந்துவிட்டோம் அல்லவா? அந்த பிரம்ம தேவரும் அவருடைய தேவியாகிய கலையிலே சிறந்த கலைவாணியும் அவங்க இருக்கிறாங்களான்னு போய் பார்த்துட்டு வாடா. ஏங்க 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 இருக்கிறாங்க Bye.
உங்களுடைய பாதத்திற்கு மகிசூரனாகப்பட்டவன் அநேக விதமான மலரை கொண்டு நான் மந்தனம் செய்தேன் ஐயா. சுகமாக வாழ்வாய், சந்தோஷம் சரஸ்வதா. நீ அரண்மனையில் பத்திரமாக இருப்பாய். சரி, இந்த அசுரனாகப்பட்டவனை என்னவென்று அறிந்து வருகிறேன் சுவாமி. பார்த்து பதறமா பாருங்க சாமி. அரண்மனையில் பத்திரமாக சுகமாக வாழ்வாய். என்றென்றைக்கு சுகமா வாழ்வீர் வாழ்வீர் என்று எனக்கு இந்த வரம் கொடுத்தீரே ஆண்டவா. அசுரா, எனக்கு கோடி புண்ணியம் ஐயா. இருக்கட்ட ஆறு நீ எந்த ஊரு எந்த
எந்த ஊரு எந்த தேசம்? ஆமா, இதற்காக வந்தேன் என்று கேட்கின்றீர். ஆண்டவா, என்னுடைய ஊரு என்ன, என்னுடைய பேர் என்ன தெரியுமா? என்னுடைய பெயரோ மகிஷாசூரன். மகிஷாசூரன். ஆமா. எந்த நாடு? எங்களுடைய நாடு கேரளம் மலை. சரி அசுரா, அது போகட்டும். என்னை தேடி வந்த விவரமாக வந்தது சீக்கிரமாக உரைக்க வேண்டும். உங்களை தேடி வந்த விவரம் என்னவென்று கேட்கின்றேன். அசுரனே, நீங்க தானே உலகத்துல கடவுள். இந்த உலகத்தில் ஏழை முதல் எறும்பு வரை 84 லட்சங்களையும் டிஸ்ட்ரிப் செய்யக்கூடிய டிஸ்ட்ரிப் கட்டாவாகிய பிண்டம் முடிச்சு போடக்கூடிய பிரம்மதேவன் என்று அறிவாய். ஓ, உங்களுடைய பெயர் பிண்டம் முடிச்சு போடக்கூடிய பிரம்மதேவன். ஆமா. எதற்காக வந்தேன் தெரியுமா? உங்களிடத்தில் வரம் கேட்பதற்காக வந்தேன் சுவாமி. அசுரனே, என்ன வரம் கேட்க வந்தீர்? என்ன வரம்? ஆமா, எனக்கோ எப்போதுமே சரி யாராலையும் எனக்கு சாக என்பதே வரக்கூடாது. ஆம்பளைங்களாலையும் சரி பெண்ணாலையும் சரி சரி யாராலையும் எனக்கு ஒரு கடப்பாறையிலையோ மம்பட்டியிலையோ எதுல குத்தனால என்னுடைய தேகத்துல சின்ன காயம் படக்கூடாது. அவங்களதான் நான் அழிக்கணும். அழிக்கவும் வேண்டியதில்லை. எனக்கு வந்து சாகாத வரம் இருந்தா போதும். அசுரனே, யார் எதை கேட்டாலும் சரி இல்லை என்று சொன்னாமலே வரத்தை கொடுப்பதற்கு மும்பத்தி தேவர்களாகப்பட்டவர் பிறந்திருக்கிறோம். ஓஹோ அசுரா, ஐயா உனக்காக வந்தது இந்த பூலோகத்தில் உன்னை யாருமே கொள்ளக்கூடாது. அப்படிப்பட்ட வரமாகப்பட்டது உனக்கு வேண்டுமா? ஆமா அசுரனே, உங்களையா?
பூலோகத்தில் உன்னை யாருமே கொல்ல முடியாது. அப்படிப்பட்ட வரத்தை உனக்கோ நான் தந்திருக்கின்றேன். சந்தோஷமாக சென்று அந்த கேரள மலையில் நீ அரசாட்சி செய்து வருகிறாய் அசுரனே. ஆண்டவா, தேவரே, நீங்களோ எனக்கு சாகாத வரம் கொடுத்திருக்கின்றீர். யாராலையும் உன்னை கொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட வரத்தை கொடுத்திருக்கின்றேன் எனக்கு. உங்களை நான் இப்போது நினைச்சுக்கிட்டே இருப்பையா. சுகமாக வாழ்வாய் அசுரனே. சாமி, ஒரு சின்ன சமாசாரம். என்ன மாதிரி ஐயா, எனக்கு வரத்தை கொடு தாயே. எனக்கு பலிக்குதா இல்லையான்னு ஒரு நொடிக்குள்ள நான் பார்த்தே ஆகணும். யாரிடத்தில் தெரிந்து கொள்கிறாய்? பார்க்க வேண்டும் என்றால் ஆமா, உன்னோடு நான் சண்டை செய்யணும். யாரு? என் கூடையா? ஆமா. ஆனா அசுரனே, என்னை நேரிட்டால் உனக்கு நானே எவனாகி விடுவேன். மரியாதையாக சொல்கிறேன், பணத்தை வாங்கி விட்டாய் அல்லவா, சென்று விடு. பெருமா ராஜனா, அந்த சமுதாய உண்டாக்கி இந்த வரம் எனக்கு கொடுத்தேன். ஆமா, இது பலிக்குதா இல்லையான்னு இப்ப என்ன பார்க்கணும். என்னோடு எதிர்த்து போர் புரிய வாடா சண்டைக்கு. அசுரா, யார் என்று அறியாமல் படித்து என்னிடம் மோதுகிறாய். யார் என்று அறியாமல் படிக்க. ஆமா, நான் வரம் வாங்கி விட்டேன். அசுரா, அசைக்க முடியாது.
ஜெயிக்க உன்னால ஆகுமா? What